சாமிக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த அன்னத்தை எடுத்து வந்து சாப்பிடும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நிவாரணம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்களே. இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா முதல்ல என்ன? அன்னாபிஷேகம் அதாவது சிவனுக்கு வந்து நிறைய விரதங்கள் இருக்கிறதுல இது வந்து ஏன்னா சிவனுக்கே விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாள். அங்க காசியில அம்பாள் வந்து அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு அரிசியை தேர்ந்தெடுத்து அதாவது சுட சுட அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் இந்த அன்னம் சொல்லக்கூடிய சந்திரனும் உள்ள இருக்கக்கூடிய சிவன் சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து இந்த உணவே ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அன்னமாக கொடுக்குறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செய்வனையா இருக்கட்டும், திருஷ்டியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், கேன்சரே இருக்கட்டும், ஆனா இந்த திருவண்ணாமலையில அன்னாபிஷேகம் கோலாகலமா கொண்டாடப்பட காரணம் என்ன மேம்? முதல் சிவன் கோவில் அப்படின்னா அதுதான் ஆதாரம். திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போதே சிவன் பெருமான் வந்து பிச்சாண்டவராக வலம் வந்த போது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவர்கள். வாங்க அவங்க கிட்ட சிவன் ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் எதனால இவ்வளவு கோலாகலமா கொண்டாட போகுது அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ சிவன் ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எல்லா சிவன் ஆலயங்களையுமே ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுது. இன்னுமே அந்த சிவன் ஆலயத்துல அந்த சாமிக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த அன்னத்தை எடுத்து வந்து சாப்பிடும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நிவாரணம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்களே. இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா முதல்ல என்ன மேம்? அன்னாபிஷேகம் அதாவது சிவனுக்கு வந்து நிறைய விரதங்கள் இருக்கிறதுல இது வந்து ஏன்னா சிவனுக்கே விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மஹத்தி தோஷம் அடைந்த சிவபெருமான் வந்து அந்த தோஷம் அதாவது பிரம்மாவோட மண்டவோடு வந்து தன்னோட கையில ஒட்டிக்கிட்டதாகவும் அது போகாததுனால அவருடைய எல்லா விஷயங்களும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்து போகும்போது அங்க காசியில அம்பாள் வந்து அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னத்தை வச்சு அந்த மண்டவோடு ஓடதாக அந்த நாளை தான் முக்கியமா ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழானே சொல்லலாம். இது கண்டிப்பா. அதாவது சிவனுக்கு அதாவது இப்போ அரிசி அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கூடிய காரணம் என்ன? அன்னம் அப்படின்றப்போ எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே அன்னதானத்துல தான் வரும். ஆனா இந்த அரிசியை தேர்ந்தெடுத்து அதாவது சுட சுட அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? நல்ல ஒரு கொஸ்டின். அதாவது நவகிரகங்கள்ல நெல்லை வந்து தானியமா கொண்டது வந்து சந்திர பகவான். ஒரு ஜாதகத்துல அம்மா அப்படின்ற ஒரு கிரகமும் சந்திரன் தான். மனநிலை, மனசு, ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட ஒருத்தர் கோபமா இருப்பாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. மனநிலையை வந்து சீர்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இந்த அரிசி. அதனால தான் சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் அன்னத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து. அப்போ எப்பேற்பட்ட மனரீதியான சோகங்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து நல்ல எஃபெக்ட் போட்டுட்டு இருப்பாங்க, கடைசி நேரத்தில் ஒரு சந்தேகம் வரும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு புத்திர தடைகள் இருக்கும், திருமண தடைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு கஷ்டத்துல ஒரு காரியம் நடக்காததுனால ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில வேற முடிவுகளும் எடுக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஆவுடை சொல்லியிருக்கும், அதுக்கு மேல லிங்கம் இருக்கும். ஆவுடையில போடக்கூடிய அன்னத்தை வந்து காகத்துக்கும் 5 அறிவு ஜீவன்களுக்கும் தான் கொடுப்பாங்க, மனிதனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த லிங்கத்துல போடப்பட்ட சாதத்தை தான் அன்னத்தை வந்து இறைவனுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய அதிதேவதை சிவன், சந்திரனுடைய அதிதேவதை அம்பாள். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவார். அதே போலதான் இந்த அன்னம் சொல்லக்கூடிய சந்திரனும் உள்ள இருக்கக்கூடிய சிவன் சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக
இந்த உலக மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று ஒரு உணவு மூலியமாகவும் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மூலியமாகவும் தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த உணவே ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அன்னமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த அன்னம், அதாவது அந்த சிவன் மேல் வைத்த அன்னத்தை வந்து சாப்பிடும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நிவாரணம் ஆறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, எடுத்துக்காட்டா ஏதாவது சொல்ல முடியுமா? அதுவும் அதாவது இப்ப எடுத்துக்காட்டா வந்து மக்கள் அதிகப்படியா சொல்றதுன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அந்த அன்னத்தை சாப்பிடும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொல்றாங்களே மேம், இது எப்படின்னா? அதுதான் இப்போ வந்து நீங்க வந்து ஃப்ளவர் மெடிசன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹோமியோபதி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை எடுத்து அதை மருந்தாக மாற்றி மனிதர்களுடைய மைண்டை சரிப்ப, அதே போல தான் இந்த அன்னாபிஷேகம். ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு புத்திர தோஷமே இருக்கட்டுமே, எந்த ஒரு விஷயத்தையும் 100 வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அது பழிச்சிடும். ஆனால் 100 வாட்டி எனக்கு இது கிடைக்கும்னு சொன்னாலும் பழிக்கும். அதுதான் இந்த அன்னாபிஷேகம். அந்த இறைவனோட ஆசீர்வாதத்தோட கொடுக்கக்கூடிய, அப்போ அவங்க போய் நிற்கும் போது எப்படி நிற்பாங்க? இறைவா எனக்கு ஒரு வம்சாவளியை ஏற்படுத்தி கொடு, ஒரே மைண்ட் செட்டில் அந்த இடத்துல நின்று அந்த பிரசாதத்தை, 2வது விஷயம் இல்லை, பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. அந்த கோவிலில் அந்த சன்னதியில் அந்த வைப்ரேஷனில் அவங்க சாப்பிடும்போது, முன்னெல்லாம் மண் சோறுலாம் சாப்பிட்டாங்க, இப்போ அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை நிறைய இடத்துல. அந்த இடத்துல அந்த வைப்ரேஷனோட சாப்பிடும்போது அந்த இருக்கக்கூடிய ஹீலிங் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு போய் அந்த சாதத்தை எடுத்து ஹீல் பண்ணி பார்க்க சொல்லுங்க, வேற லெவல்ல இருக்கும். நார்மலா வீட்டில் வடிக்கிற சாதத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அப்போ அந்த ஹீலிங்கோட அந்த ஆசீர்வாதத்தோட உங்க மனநிலை ஒரு நிலை ஏற்படுத்தி அதை சாப்பிடும்போது அவங்க கேட்கக்கூடிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுல இருக்க ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, சரி, பிறக்கும் போது இவ்வளோதான் பிறகுது. இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குமே, எப்படி? அம்மாவோட தாய்ப்பாலை குடிச்சு தான் நம்ம உடம்புல ஆர்கன்ஸும் சரி, அறிவும் சரி, அழகும் சரி, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஒரு சாப்பாடு அப்படிங்கிறத தான் நம்மளை வளர்த்து கொடுக்குது. அப்போ ஒரு அன்னத்தை ஒரு பிரசாதமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செய்வினையாக இருக்கட்டும், திருஷ்டியாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், கேன்சரே இருக்கட்டும், ஆனால் இந்த அன்னத்தை சாப்பிடும்போது அதோட வலிமையை கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். அதான் இந்த அன்னத்துக்கு உண்டான ஹைலைட்டு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த அன்னத்தை வந்து அந்த இடத்துலயே வச்சு சாப்பிடணும், அதாவது அந்த கோவிலே வச்சு சாப்பிடணும்னு சொன்னீங்க. வெளியில கொண்டு வந்து சாப்பிட்றத விட அங்க வச்சு சாப்பிடும்போது அதோடைய பலன் வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அன்னம், அதாவது இப்போ நான் கோவிலுக்கு போய் அந்த அன்ன பிரசாதம் நான் வாங்கிட்டு வரேன்னா, இதை நான் மற்றவர்களுக்கு வெளியில வந்து நான் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு? தாராளமா கொடுக்கலாம். நீங்க அன்னத்தை கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பிரசாதமா வருதுன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடலாம். இல்லை எனக்கே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வரும்போது உங்களை நம்பி ஒரு ஜீவன் கை நீட்டிருச்சு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். அந்த கொடுக்கறதும் அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ அந்த அன்னாபிஷேகம், அதாவது இப்போ திருவண்ணாமலையில தான் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். திருவண்ணாமலையில அன்னாபிஷேகம் கோலாகலமா கொண்டாடப்பட காரணம் என்ன மேம்? அதாவது சிவபெருமானுடைய முக்கியமான கோவில்கள்ல ஒரு கோவில் உத்தரகோசமங்கை ராமேஸ்வரத்துல இருக்கு. அங்கே ஏன்னா இந்த உலகம் தோன்றியதாக இருக்கட்டும், இந்த இந்தியா தோன்றியதாக இருக்கட்டும், முதல் சிவன் கோவில் அப்படின்னா அதுதான் ஆதாரம். 12 ஜோதிட லிங்கங்களும் இருக்கட்டும், ஆனால் இதுதான் ஆதாரம். சிவனுடைய பாதம் படிந்த கோவில் அப்படிங்கிறது அதுதான். அதுக்கு ஈக்குவலானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போதே சிவன் பெருமான் வந்து பிச்சாண்டவராக வலம் வந்த போது அந்த மலையில இருந்ததுக்கான சாட்சிகள் இன்னமும் சாஸ்திரத்திலும் வேதத்திலையும் புராண கதைகள்லையும் இருக்கு. அதே போல இந்த சிவபெருமானுடைய முக்கிய அங்கம் அந்த கிரிவலம். ஸோ அந்த சிவபெருமானுக்கு வந்து நீங்க போய் பார்க்குறீங்க, காலையில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையான அபிஷேகங்கள் நடக்கும். சிலர் ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, சிலர் ஒரு ஹீலிங்காகவோ இல்லை ஒரு வைப்ரேஷனாக பார்த்தாலும் சரி, அந்த அபிஷேகம் நடக்கும்போது நம் கண்களுக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை உணரவங்களுக்கு 100% உணர முடியும். இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு அபிஷேகம் நடக்குது, அந்த காட்சி தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் போது, ஏன்னா நிறைய கோவில்கள் இருக்கு சிவனுக்கு, ஆனா பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு சொல்ற கோவில்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தான். அப்ப ஐப்பசி மாச பௌர்ணமி அன்னாபிஷேகத்தோட வரக்கூடிய இந்த முகூர்த்தம் திருவண்ணாமலையில தான் கோலாகலமாக கொண்டாடப்படுறது. அதுதான் மெயின் ஆதாரமான கோவிலே அதான்.
கண்டிப்பா. இப்போ இந்த கிரிவலம்னாலே நமக்கு நினைவுக்கு வர்ற முதல் கோவிலே திருவண்ணாமலை தான். அந்த திருவண்ணாமலையில இந்த கிரிவலம், அதாவது அன்னாபிஷேகம், கடவுளை பார்த்ததற்கு பின்பு கிரிவலம் போகணுமா, இல்லைன்னா கிரிவலம் போயிட்டு வந்து தான் இந்த அன்னாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல இருக்குது. அதாவது அந்த மலையை வலம் வரும்போது முழு சந்திரனாக சந்திர பகவான் காட்சி தரணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி இரவு 9:27க்கு பௌர்ணமி திதி தொடங்குது. அதே போல் அன்னாபிஷேகம் சொல்லக்கூடிய 5ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் 7:25 வரைக்கும் பௌர்ணமி. ஸோ பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இரவு பௌர்ணமி திதி உதித்ததுக்கு அப்புறமா வலம் வந்து அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது தான் சாஸ்திரம். அப்போ அன்னாபிஷேகம் 5ஆம் தேதி மத்தியானம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது உச்சி வேலையில் அந்த சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அப்போது என்ன செய்யலாம், 4ஆம் தேதி நைட்டு 9:47லேருந்து அந்த அன்னாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடிக்குள்ளே கிரிவலம் போகலாம். அந்த கிரிவலம் சுற்றி வந்து, அதாவது அந்த நாளுக்கு அந்த மலை வந்து கைலாச மலை போல காட்சி அளிக்கும். அப்போ அந்த கிரிவலம் சுற்றி வந்து அஷ்ட லிங்கங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து காணக்கூடிய காட்சி, அந்த அன்ன அபிஷேகத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, அதாவது இந்தந்த ராசிக்காரர்கள் தான் அன்னாபிஷேகம் தரிசனம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான கட்டமைப்புக்குள்ள வந்து மக்கள் வந்து உள்ள வராங்க. அப்படி ஏதாவது உண்மையே அந்த மாதிரி அந்தந்த ராசிக்காரர்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது? நீங்க கேட்கறதுலேயே ஆன்சர் இருக்கு. ராசிக்காரர்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒருத்தர் மேஷ ராசின்னு எப்படி சொல்றோம், சந்திரன் மேஷத்துல இருந்தா மேஷ ராசி. அப்ப சந்திரன் இருந்தாதான் 12 ராசியுமே இயங்கும். எந்த ராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு சந்திரன், அந்த சந்திரனோட அபிஷேகம் தான் அங்க இருக்கக்கூடிய காட்சி. 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பா போகலாம். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இந்த வருடம் எடுக்கும் போது கட்டாயமா போயே ஆக வேண்டிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கும்ப ராசியும் மீன ராசியும் தான். கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிக்காரர்கள் இப்போ வந்து இந்த ராகு கேதுன்ற சர்ப பீடிகையிலையும் சனி பகவானுடைய பீடிகையிலையும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான். மற்ற மேஷ ராசிக்கு அஷ்டம சனி, அதில் மேஷ ராசிக்கு 7.5 நாட்டு சனி நடக்குது, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த 12 ராசிக்காரர்களும் போகிறது நன்மை. அதில் இந்த 4 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக போகிறது இன்னும் நன்மை. கண்டிப்பா. இப்போ இந்த அதாவது அன்னாபிஷேகம் அப்படின்றது ஏன் சிவனுக்கு மட்டும் நடத்துறாங்க, மற்ற கடவுள் இல்லையா, அந்த கடவுள்களுக்கெல்லாம் வந்து நடத்துனது இல்லையா? அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான, இப்போ முருகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம். லக்ஷ்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் அபிஷேகம். இதே சரஸ்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது முக்கியமான பழங்கள்ல கிரேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துடைய ஆகம விதிகள் அப்படின்னு இருக்கிறதுல இந்த சிவபெருமானால தான் மொத்த உலகத்துல இருக்க ஜீவராசிக்கும் படி அளிக்கக்கூடிய தெய்வம். அவர் தான் காக்கிற தெய்வம். அதாவது காத்தல் அழித்தல் இருந்தாலும் சிவபெருமான் நம்மளுடைய பாவத்தை அழிக்கக்கூடியவர். நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது சிவம் இல்லாமல் இல்லை. அதுதான் எங்கும் நிறைந்தது சிவம். ஸோ சிவனை மற்ற பெருமையாக பேசலை, பெருமாள் நம்மளோட அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் நாடி அப்படிங்கிறது வந்து சிவபெருமான். ஸோ கடைசியில் நீங்கள் மோட்சம் அடையணும்னாலும் அந்த சிவபெருமான் தான் அருள் புரியணும். அவருடைய புராண கதைகளில் அவர் பிச்சாண்டவராக இறைவனே இறங்கி வந்து தன்னுடைய தோஷத்துல ஏற்பட்டு பீடிகையில மாட்டிக்கிட்டு விடுதலை அடைந்த நாள் இது. அப்போ நம்ம சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுறோம், இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எந்த மூலை முடுக்கில் இருக்கிறவங்களும் கொடி குத்திட்டு நிற்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அதே போல நம்ம வழிபடக்கூடிய, ஏன்னா ஏன் சிவனுக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா சிவனுடைய கணங்கள் தான் இந்த உலகத்துல இப்போ எல்லாருக்குமே குலதெய்வம். முனீஸ்வரனா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், சொடலமாடையா இருக்கட்டும், முத்தாரம்மனா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், எல்லாமே சிவனுடைய உடம்பிலிருந்து வெளிவந்த கணங்கள். அதனால தான் நம்ம யாரை கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்துடைய அதிதெய்வம் அது. அதனாலதான் இந்த அன்னாபிஷேகம் அவருக்கே விடுதலை ஒரு சாப விமோச்சனம் கிடைச்சனால போய் காணக்கூடிய காட்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். கண்டிப்பா. இந்த அன்னாபிஷேகம் அன்று இப்போ வந்து அங்க கோவில்கள்ல சாப்பிட்டுட்டு வெளியில வந்து மக்கள் தனியா அன்னதானம் வழங்கலாமா? அப்படி வணங்கினா அவங்களுக்கு நன்மை பயக்குமா? கண்டிப்பா. அன்னதானம் செய்யறதுக்கு 4 கிழமையே கிடையாது.
அதுலேயும் இது அன்னதுக்கான நாளே இது. இப்போ தாராளமாக செய்யலாம். அப்போ அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்றபடியோ இல்லை அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்றபடியான உணவுகளை தானம் கொடுக்கறதன் மூலயமா அவங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்களையும் கழிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு பசின்னு கொடுக்குற சாதத்துக்கு உண்டான பலன் வேற, இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது உண்டான பலன்கள் வேற. கண்டிப்பா. முக்கியமா எந்த மாதிரியான உணவுகளை வழங்குனா நன்மை பயக்கும்? கண்டிப்பாக பால் சாதம், மோர் சாதம், அதான் அந்த சாதம் வந்து வெண்மையாக இருக்கணும். வெண்பொங்கலாக இருக்கலாம், பாயாசமாக இருக்கலாம், ஜவ்வரிசி பாயாசம். ராகு பீடிகையில் கும்பராசி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, கும்பமும் கடகமும். இவங்கெல்லாம் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் கொடுக்கலாம். வெண்மை நிறைந்த கலரில் கொடுக்கறது சிறப்பு தான். கண்டிப்பா. அன்னாபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தியும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை பத்தியும் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.